சென்னை பாரிமுனையில் வழக்கறிஞரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழக்கறிஞர்கள் வடக்கு காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முனாஃப், விவரங்கள். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இரவு ஹோட்டல் ஒன்றில் டோக்கன் வாங்கிக் கொண்டு உணவு வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது ரோந்து பணியில் இருந்த காவலர் ஒருவரும் உதவி ஆய்வாளர் ஒருவரும் வழக்கறிஞர் சதீஷை கடை மூடும் நேரத்தில் உணவு வாங்க வந்துள்ளார் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதத்தின் போது வழக்கறிஞர் சதீஷை காவல் உதவி ஆய்வாளரும் காவலரும் சேர்ந்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான சதீஷ் ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில இது தொடர்பாக வழக்கறிஞர் சதீஷ் காவல்துறை வடக்கு இணை ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். 3 மாதங்கள் ஆகியும் அந்த புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தற்போது பாரிமுனையில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தை புறக்கணித்துவிட்டு காவல்துறைக்கு எதிராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அடையாறு, காமராஜர் சாலை, மெரினா கடற்கரை, தலைமைச் செயலகம், பாரிமுனை வழியாக ராயபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்றத்தை புறக்கணித்துவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அரை மணி நேரமாக நெடும் தூரமாக வாகனங்கள் அணிவகுத்து காத்து நிற்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை காவல்துறையினர் வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்படவில்லை. தொடர்ந்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இணை ஆணையர் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்படும் பட்சத்தில் சாலை மறியல் கைவிடப்படும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இருபுறமும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில ஒருபுறம் சரியாக அந்த போக்குவரத்தை சரி செய்யப்பட்டிருந்தனர் காவல்துறையினர். மற்றொரு புறம் அதாவது நீதிமன்றத்துக்கு எதிரே தற்போது வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மீது கடுமையாக காவல்துறையினர் ரோந்து பணி காவலர்கள் தாக்கியதை தொடர்ந்து அவர்கள் மீது துறை ரீதியான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி குற்றவியல் நீதிமன்றத்தை ஒட்டுமொத்தமாக இன்று வழக்கறிஞர்கள் புறக்கணித்துவிட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.